எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராபியா. இந்த மூவியில் ஐம் டெபியூவிங் along with Pavish, Ramya, Venki, other amazing cast. First, when I got the call in the movie, I didn't believe it at all. தனுஷ் சார் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சார் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ அண்ட் வி ஆல் நோ அவருக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது. அதனால் அங்கேருந்து வி காட் ஆன் போர்ட். ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் திஸ் ஃபில்ம். ஐ ஹோப் எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் யூல் என்ஜாய் த ஃபில்ம். I want to thank the entire team and my amazing cast. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தில் நடிச்சப்போ. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆப்வியஸ்லி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். டுடே ஹீ இஸ் நாட் ஹியர் வித் அஸ். வி மிஸ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்ரேயஸ், தேங்க்யூ ஃபார் த கால். நான் இது வந்து ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஸோ நான் வந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் ஸ்ரேயஸ் சார் வந்து பேசும்போது சொன்னார் வந்து இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு அட்ரஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் என்னோடய கரியருக்கே வந்து இது ஒரு அட்ரஸாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல விரும்பிக்கிறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னை நம்பி கொடுத்த ஜிவி பிரகாஷ் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் எனக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருப்பேன். அண்ட் லைக் ஸ்டூடியோவுக்குள்ளே என்டர் ஆகும்போது தெரியல எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய ஷோல்டரில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக தான் பண்ணிட்டு வந்தேன். உள்ளே நிறைய நர்வஸ்னஸோடு போனேன். ஆனால் வந்து தனுஷ் சார் வந்து கொஞ்சம் கலாய்ச்சி விட்டு ஜாலியாக என்னை ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாங்க. ஆனால் வந்துட்டு வெளியில் வரும்போது கூட எனக்கு தெரியல நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி அண்ட் thank you so much for the opportunity, sir, and I hope you all love the film also. So yeah, thank you so much. அவன் அப்படி இப்படி எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன். குரல் எவ்வளோ அழகாக இருக்குது, பேசும்போதே அழகாக இருக்குது, பாடுங்க ப்ளீஸ். பேசும்போதே அழகாக இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து எங்களை கை தட்டினாங்க. அப்படியா? யாருன்னு தெரில. நான் வேணா போய் இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் அந்த ரிவர்ப் கொஞ்சம் வைங்க, அந்த லெவல் பண்ணி எல்லாம் தலைவன் பண்ணிடுறேன் எங்கால அவர். இப்போ பாருங்கள் எங்களுக்காக அன்பிளக்ட் வெர்ஷன். சரி, நான் அவங்கள பாட சொல்லி கேட்கலாமா என் கூட? யாரு? எல்லாருமே சிங்கர்ஸ் தான், அமேசிங் டேலண்ட்ஸ். கீகி வாய்ஸ் நீங்கள் பாட்டில் கேட்டது இல்லையா? வாங்க. சூப்பர். நான் பெரிய ஃபேன் ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும். நாங்கள் பாடினா அடிப்பீங்க நீங்களே. அதனால் நாங்கள் டார்லிங்ஸ் பாடுவாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம் உங்க கூட. ஓகே ஓகே தானே? ஓகே ஓகே. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில் ஆரோ, நீ இல்லாத லைஃபு ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட்டு வேற யாரோ, கப்பல் கோலு இவ சிங்கிள சுத்தின காலு, சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு, நெத்திலி மீன் ஒரு கெத்தல சுத்துற நீன்னு, நிற்குது லைன்னு நீ மினுக்கிற மூணு. யாருமே என் கூட பாடவே இல்லை. ஏன்னா இது நல்லா இருக்கு, அதுக்கு கெடுக்கூடாதுன்றனால தான் என் டார்லிங்ஸ் நாங்களும் அமைதியாக இருக்கோம். யோசிச்சு பாருங்க, கூட சேர்ந்து நாங்கள் ட்ரைட்டா அப்படின்னா என்னடா கரகரன்னு இருக்குது, சரியாக டியூன் பண்ணுறான்னுவாங்க. ஒருத்தருக்கு எது வருமோ அதை நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க டார்லிங். தேங்க்யூ ஸோ மச். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. மேடையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லோரும் இருக்கீங்க. உங்களோட படங்கள் பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே வளர்ந்தோம். இன்னும் ரொம்ப சரியலாக இருக்குது டு ஷேர் ஸ்டேஜ் வித் யூ கைஸ். அண்ட் செல்வராகவன் சார், கஸ்தூரி ராஜா சார், இங்கே டிடி மேம், ஐம் பிக் ஃபேன். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் கைண்ட் வேர்ட்ஸ், மீன்ஸ் அ லாட். உங்களோட படம் இப்போ ரீசெண்டாக கூட குஷி பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன், கல்ட் கிளாசிக்னு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் வார்த்தைகளுக்கு. ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் நம்ம தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பெரிய நன்றி தனுஷ் சாருக்கு.
ஏன்னா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னோடய டேலண்ட் டான்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஏதாவது ஒரு டேலண்ட் யார்கிட்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்ட்டு கண்டிப்பாக அவர் என்ன முடியுமோ அதை எல்லாமே பண்ணுவார். அதுதான் எனக்கும் நடந்தது. ஸோ நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம். அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டட் பை தனுஷ் சார்னு சொல்லும்போதே எனக்கு நம்பவே முடியல. இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். அண்ட் நான் ஒரு டான்ஸர், சார் வந்து அதை பார்த்து தான் என்னை ஸ்பாட் பண்ணார். அவரை போய் மீட் பண்ணணுன்னு சொன்னப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் அவர் வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்த டே ஒன்லேருந்து அவர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் என்னோடய கேரக்டர் மோல்ட் பண்ணி ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் என் கேரக்டர் பற்றி சொன்னால் இட்ஸ் வெரி சாஃப்ட், ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுத்தாரு. அண்ட் டான்ஸை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், என் கேரக்டர் இனிஷியலாக வந்துட்டு அதுக்கு அவ்வளோ டான்ஸ் வைக்க முடியாது. அதனால் அந்த கேரக்டரை ட்வீக் பண்ணி, இல்லை ஃபர்ஸ்ட் மூவி டான்ஸ் காட்டியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்துட்டு என் கேரக்டரே மாற்றி எனக்கு கோல்டன் ஸ்பேரோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை, ஆனால் நீங்கள் அதை பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதுக்கு. அண்ட் இன்னைக்கு விழாவின் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சே தட், விழாவின் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் சார். உங்களுக்கே தெரியும், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக். இப்போது இல்லை, அவரோட முதல் படம் வெயிலிருந்தே நான் பெரிய ஃபேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி டிரெக்டட் பை தனுஷ் சார், மியூசிக் பை ஜிவி பிரகாஷ் சார்னால் சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்பவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன். அண்ட் மற்ற பாட்டை ப்ரொமோட் பண்ணி நான் வந்து கோல்டன் ஸ்பேரோவை நான் ஆடின பாட்டையை ப்ரொமோட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வாட்டி. அண்ட் நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம். இட்ஸ் அ வெரி நீட் லவ் ஸ்டோரி வித் அ லாட் ஆஃப் ட்ராமா, எமோஷன்ஸ் அண்ட் ஃபன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். February 21 அன்றைக்கி தேட்டர்ஸில் வருது. சார் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக போவீங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் டீம் நீக், என்னோட கோஸ்டார்ஸ். இது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி திடீர்னு போய் தனியாக நடிக்க முடியாது, இவங்க எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் நடித்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் டிஓபி லியோன் பிரிட்டோ சார் அண்ட் எடிட்டர் ஜிகே பிரசன்னா சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அட்வைஸ் எல்லாமே நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன். அண்ட் என்டையர் முண்டபா டீம் அண்ட் அமேசிங் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரேயஸ் அண்ட் அஸ்வத். Thank you for always being there and for the amazing hospitality, and thank you Shreyas for making that call. Your call changed my life forever. அதுக்கப்புறம் அமேசிங் சிங்கர்ஸ், சுப்லாஷினி பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கீங்க. அமேசிங் சிங்கர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட்ஸ் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாபா பாஸ்கர் மாஸ்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கோரியோகிராஃபியில் ஆடுறதே சச் அ பிக் ஆனர். அதுலேயும் அவர் கூட ஆடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்ரிங் டு டூ தட் சார். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து இந்த ஸ்பெஷலான ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக மெமரபுளாக ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் 4-5 years ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு, அண்ட் வித் அன் அமேசிங் டீம். ஸோ ஐ குடன்ட் பி மோர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லாருமே வந்ததுக்கு. அண்ட் எவ்ரிபடி ஹியர், உங்களோட விஷஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர், தேங்க்யூ ஸோ மச் எஸ் ஜே சூர்யா சார் ஃபார் பீயிங் ஹியர், தேங்க்யூ செல்வராகவன் சார் ஃபார் பீயிங் ஹியர், அருண் சார், ஷரண்யா மேம், ஜிவி பிரகாஷ் சார், தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் நான் இந்த படத்தில் வர்றதுக்கு இஸ் ப்ராபப்ளி தனுஷ் சார். அவங்க என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க, விச் இஸ் வை ஹீ ப்ராபப்ளி கால் மீ. ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல. எனக்கு தனுஷ் சாரா என்னையா கூப்பிடுறாங்க, ஃபார் வை? அண்ட்
அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன்றது ரியல் ப்ராபப்ளி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்தே எல்லா இன்டர்வியூலேயும் எல்லாரும் கேட்பாங்க, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார், யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை, அந்த மாதிரி. அண்ட் ஐ யூஸ் டு ரிமெம்பர் சேயிங் எல்லா இன்டர்வியூலேயும் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணணும், நான் உங்களோட பெரிய ஃபேன், அந்த மாதிரி. ஸோ வென் இட் ஹேப்பன்ட் ஐ வாஸ் லிட்ரலி இன் ஷாக் பிகாஸ் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஹேஸ் கம் ட்ரூன்றது எனக்கு எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். And it was a wonderful experience working in the film. எனக்கு first movie Tamil, I couldn't have asked for a better opportunity. Dhanush sir directorial, G.V. Prakash sir music. I don't know what better I can ask for. So ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட ஜேர்னி இந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. எனக்கு இங்கே இருக்கிற காஸ்ட் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி. Pavish கூட தான் என்னோட most of my scenes are with Pavish. I'm sure the entire cast has done a fabulous job in the film. But Pavish, I have to say, thank you for being a sweetheart that you are. I had a wonderful time working with you. And am I missing anybody? Leon, thank you so much. So that's it, I think. Shreyas, thank you for making that call. Like everyone saying, உங்களோட லைஃப் சேஞ்சிங் கால்க்காக தேங்க்யூ. that's about it. thank you everyone for being here. Yeah, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது it's unbelievable, and I will never ever forget certain lessons that in life that he's taught me. அவங்க பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு. Pavish, thank you for being the best pair I could possibly ask for my debut in Tamil. Venki, Ravya, Ramya, Priya, Siddharth, Matthew, நிறைய பேர் இருக்கு, Sharanya ma'am, Sharath sir, thank you for being so supportive. அதுக்கப்புறம் the team behind the scenes, DOP Brito sir, Kavya ma'am, Shreyas sir, Ashwath sir, வேற யார் இருக்கு, yeah, all the ADs, ACs, production team, units, managers, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எனக்கு அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் இட் வுடன்ட் ஹவ் ஹேப்பன்ட். ஸோ பிக் தேங்க்யூ டு மை மாம். ஷீ இஸ் பின் மை பேக் போன் சின்ஸ் day one. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐ பின் ஒர்க்கிங் சின்ஸ் ஐ வாஸ் அ சைல்டு ஆக்ட்ரஸ், அண்ட் அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. அண்ட் ஐ எம் டூயிங் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லீட், ஸோ த சேம் லவ் ஐ ஹோப் யூ வில் கிவ் மீ as well. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 21st படம் வரப்போகிறது, எல்லோரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி நாயகனை பற்றி இன்னும் பேசுகிறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பற்றி பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல. எங்கே போனாலும் விஐபி பற்றி தான் இப்போ பேசுவாங்க. ஹைதராபாத்தில் போய் இறங்கினோடனே ரெகுவரன் பிடெக் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது, ஹே தனுஷ் அம்மா போகிறாங்கடா அப்படிம்பாங்க. ஸோ தனுஷ் அம்மா என்ன தான் தனுஷ் அம்மான்னு சொல்கிறாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்போ வேற எங்கேயா செட்ஸில் போகும்போது ஏதோ தனுஷை பற்றி என்கிட்ட கேட்குறது எப்படி இருக்கும்னா, நிஜமாகவே இப்போ என் மகனாக இருந்தால் அவர் என்ன சாப்பிடுவார், அவர் எப்படி தூங்குவார், இப்படிலாம் கேட்பாங்களே, இந்த மாதிரி தான் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா ஒரு குடும்பமாக என்னை கனெக்ட் பண்ணியிருக்கு தனுஷோட. ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்கு. நிஜமாகவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. இந்த செட்டில் இப்போ பவிஷ் தான் எனக்கு மகன். ஸோ செட்டில் பவிஷோட நடிக்கும்போது தனுஷ்கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷாக இருந்தது.
மடியில் பவிஷை படுக்க சொன்னதே தனுஷ் தான். படுறா அப்படின்னா படுத்தோன்னே டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி சரி படு அப்படின்னாப்புல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா மொமெண்ட்லேயும் வந்து அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், சரி போனால் போகிறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்தில் நடிக்கும்போதும் எப்போவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவாக கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். இதில் நான் வந்து ரொம்ப ஒர்க்கில் என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படி தான் நடிக்கணும் அப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லாம் டப்பிங் பண்ணும்போதும் சரி, நான் எப்படி பேசினாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன் நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை எனக்காக சொல்கிறீங்களான்னு கேட்பேன். இல்லை இல்லை நிஜமாகவே நல்லாயிருக்கு அப்படிம்பாரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இன்னொன்று வந்து எல்லாரும் அவரை பற்றி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்குது. அதாவது ஒரு இந்த காலத்தில் அது எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்குது. இத்தனை மணினா அத்தனை மணி தான், அந்த மணிக்கு கரெக்டாக வரணும், இத்தனை மணிக்குள்ளே இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறதில்ல, ஆனால் அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு லொக்கேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா கண்டிப்பாக 3 ஹவர்ஸில் அனுப்புகிறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டர்ன் பிளான் பண்ணுறது, எப்படி வேலை செய்கிறது. ஒரு டப்பிங்க்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு. ஆனால் இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுகிறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுகிறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் ஜெயிக்கிறாரே தவிர, நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்டே கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன மேம், ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறார். அதுதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனால தான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால் எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு, ஆரோக்கியம், நிறைய மன நிம்மதி, சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை. மற்றதெல்லாம் அவர் வேலை செய்கிறதுல அவருக்கு தானாக கிடச்சிரும். இந்த படத்தில் வந்து நான் பவிஷை பற்றி முதல்ல சொல்லணும். பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கார். இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டம். அது பவிஷ் பண்ணியிருக்காப்புல இதில். அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி கொடுக்கும்போது அவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கார் பவிஷ் இதில். அண்ட் அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அதை நான் கண்கூட பார்ப்பேன். பார்க்கும்போது அங்கே நான் சொல்லுவேன், நிறைய தடவை எங்களுக்குள்ளே சண்டையெல்லாம் வரும். அப்போ தனுஷ் திட்டுவார் பவிஷை. நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பேன். அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான் எங்கிட்ட. நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு என்னை பிடிச்சி தள்ளி வச்சுருவார். நான் ஒன்று பவிஷ் கூட போய் நின்று பவிஷ்கிட்டே பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் இன்னும் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க. இப்படி நிறைய லொக்கேஷனில் நடக்கும். ஸோ பவிஷ் வந்து ரொம்ப பாடுபட்டிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, கடினமாக உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சூர்யா சொன்னது தான் உண்மை. இந்த மாதிரி கேபி சார் படத்துலலாம் ஒரு நிறைய அப்போல்லாம் ஜெயசுதா, ஜெயபிரதா, ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபஸ்ட் படமாக வருவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸாக வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அது இல்லாமல் இந்த டீம் ஸ்ரேயஸும் சொல்லணும், இந்த டீமும் சொல்லணும். எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல வேலை வாங்குகிற ஒருத்தர்கிட்ட இருக்காங்க எல்லோரும். அதனால் தனுஷ்கிட்ட வேலை செஞ்சால் கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த டீமும் கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக், இந்த குரூப்பு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிளெஸிங்ஸ். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் திஸ் பிகம்ஸ் அ கிரேட் ஹிட். So my great wishes to all of you. Thank you so much.